இன்று பிற்பகலில் தாவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு சேலத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்க வந்த ஒருவர் உயிரிழந்த நிலையில் இறந்தவர் குறித்த செய்தியாளர் கேள்விக்கு தாவேகாவின் மாவட்ட செயலர் பதிலளிக்காமல் சென்றிருக்கிறார். இந்நிலையில் சேலத்தில் செய்தியாளர்களுடன் தாவேகாவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், அங்கு என்ன நடக்கிறது? தாவேகாவினர் எதற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் செய்தியாளர்களுடன்? வேதவழி, சேலத்தில் இன்று நடந்த விஜய் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவித சம்பவத்தை தொடர்ந்து தற்பொழுது மேலும் ஒரு பரபரப்பான சம்பவம் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது கூட்டத்தை காண வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த சுராஜ் என்பவர் வெயிலின் தாக்கத்தால் மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது உடல் சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. இதன் குறித்து தகவல் அறிந்த தாவேகா நிர்வாகிகள் தொடர்ச்சியாக இந்த மருத்துவமனைக்கு வந்த வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த மத்திய மாவட்ட செயலாளர் பார்த்திபனும் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவிப்பதற்காக தனியார் மருத்துவமனைக்கு வந்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த விவகாரங்கள் குறித்து கேள்விகளை முன்வைப்பதற்காக ஊடகத்தினரும் அவரை பின்தொடர்ந்தவாறு இருந்தனர். இருந்த போதிலும் முழு விவரம் தெரிந்த பின்னர் தான் ஊடகத்தினரிடம் பேசுவதாக அவர் கூறிவிட்டு சென்றார். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக ஊடகத்தினர் அவரிடம் பேட்டி எடுக்க முற்பட்ட போது அங்கிருந்த கார் ஒன்று இயக்கப்பட்டதால் ஊடகத்தினர் மீது மோதுவது போல் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இந்த இருதரப்பு வாக்குவாதம் கடுமையாக முற்றியது. ஊடகத்தினர் காரை வழிமறித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அப்போது நீண்ட நேரமாகியும் ஊடகத்தினர் வழிவிடாத காரணத்தினால் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அது கைகலப்பாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இதில் தாவேகாவை சேர்ந்த நபர் ஒருவருக்கு மண்டையும் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திற்கு காரணமானவர் யார் என்பது ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அங்கே பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகளின் அடிப்படையில் தான் அவர் மண்டை உடைந்ததற்கு காரணம் என்ன என்பது குறித்து விவரம் தெரிய வரும். இதன் காரணமாக சீலநாயக்கன்பட்டி அருகே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை முன்பாக ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது காவல்துறையினர் இரு தரப்பினரையும் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது தவிர்த்து புகார்களை வாங்கிக் கொள்வதாகவும் காவல்துறையினர் தற்போது உறுதியளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். இந்த காட்சிகளில் பார்க்கிறோமே, வாகனத்தின் மீது ஏறி ஒருவர் வாகனத்தை தட்டக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அவர் யார்? வாகனம் யாருடையது? என்ன சொல்கிறார் அவர்? அதாவது தாவேகாவினருக்கும் ஊடகத்தினருக்கும் இடையே நடந்த இந்த வாக்குவாதம் கிட்டத்தட்ட 15 நிமிடத்துக்கு மேலாக நீடித்து வந்த நிலையில் காரை ஊடகத்தினர் வழிமறைத்து சம்பந்தப்பட்ட அதாவது காரை இயக்கி சட்டையை பிடித்த நபர் வெளியே வர வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்து அந்த காரை மறித்திருந்தார்கள். நீண்ட நேரமாகியும் அந்த காருக்கு வழிவிடாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்தினரும் ஊடகத்தினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது ஆறுதல் சொல்ல வந்த இடத்தில் இது போன்ற தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க முன்வைத்தாங்க. ஆனாலும் கூட காரை அலட்சியமாக இயக்கியது தவறு என்ற ஒரு ஒற்றை விஷயத்தை முன்வைத்து ஊடகத்தினர் தொடர்ச்சியாக அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில தான் இந்த வாக்குவாதம் கடுமையாக முற்றி மோதலாக ஏற்பட்டக்கூடிய நிலையில் தாவேகா நிர்வாகி ஒருத்தர் ஊடகத்தினரின் கார் மீது ஏறி இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார். இரு தரப்பிலும் என்ன நடந்தது என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இன்னும் அந்த பரபரப்பு ஓய்ந்த பாடில்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மோகன்ராஜ், செய்தியாளர்கள் தரப்புல என்ன சொல்றாங்க? அவங்க முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன தாவேகாவினர் மீது? விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருப்பதற்கு மாவட்ட செயலாளர் என்ற முறையில் பார்த்திபன் பதிலளித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பதிலளிக்காமல் சென்றது தவறு. எனவே இந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்று பதில் சொல்வது யார்? இது போன்ற கேள்விகளை முன்வைப்பதற்காக அவரை நாம் பேட்டி எடுக்க முற்பட்டோம். இது வழக்கமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதற்கு அந்த சுற்றி இருக்கக்கூடிய ஊடகத்தினரையும் பொருட்படுத்தாமல் ஒருவர் காரை இயக்குவது எந்த விதத்தில் நியாயம்? இது போன்று அலட்சியமாக ஏற்கனவே ஒரு உயிர் பறிபோகி இருக்கக்கூடிய சூழலில் இது போன்று மீண்டும் ஒரு சம்பவத்தில் தாவேகாவினர் ஈடுபட்டால் இதற்கு பொறுப்பேற்பது யார்? இது போன்ற அலட்சியம், கவனக்குறைவு எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை தான் ஊடகத்தினர் தொடர்ச்சியாக அவர்களிடம் கேள்வியாக முன்வைத்தாங்க. இருந்த போதிலும் தாவேகா தரப்பில் அதற்கு எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. தாவேகாவை சார்ந்த ஒரு சில நிர்வாகிகள் ஊடகத்தினரை வழிவிடும்படி மீண்டும் சமாதானமாக செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைத்தார்கள். இருந்த போதிலும் காரை ஓட்டிய நபர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வச்சு தான் அவங்க வழிமறித்தாங்க காரை.
இருந்த போதிலும் கூட காரிலிருந்து அந்த நபர் இறங்காத காரணத்தினால்தான் இந்த ஊடகத்தினர் மேற்கொண்ட இந்த போராட்டமானது ஒரு வாக்குவாதமாக மாறி தற்பொழுது ஒருவருக்கு மண்டையும் உடைந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. காயமடைந்தது குறித்தும் செய்தியாளர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குறித்தும் தாவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் அங்கு வந்திருக்கிறார்களா? ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? முக்கிய நிர்வாகிகள் என்ற அடிப்படையில் கூட்டம் முடிந்த கையோடு அவர்கள் சென்று விட்டார்கள். தற்பொழுது மாவட்ட நிர்வாகிகள் அதே போல வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த நிர்வாகிகள் தான் இந்த சம்பவ பகுதியில் இருக்கிறார்கள். இவர்கள் தற்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை சமாதானப்படுத்துவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியான இந்த வாக்குவாதம் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. அவர்கள் ஊடகத்தினர் வைக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு வெறுமனே பேட்டி எடுப்பது எங்களது வாடிக்கை, அது போன்ற ஒரு சூழலில் காரை இயக்கி அதுவும் மற்றொருவர் மேலே ஏற்றுவது போல் வருவது நியாயமல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சிருக்காங்க. இதற்கான விளக்கங்களை இரு தரப்பினரும் பேசிதான் தீர்வு காண வேண்டும் அப்படின்னு காவல்துறையும் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தற்பொழுது இரு தரப்பிலும் புகார் அளித்தாலும் பெற்றுக்கொண்டு அதன் மீதான நடவடிக்கையும் எடுப்பதாக காவல்துறையினர் உறுதியளித்திருக்காங்க. வேதவள்ளி, வாகனத்தை வேகமாக இயக்கி வந்தவர் தொடர்பாகவோ அல்லது வாகனத்தில் பயணித்தவர்கள் ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்களா? வாகனத்தில் இருந்தவரும் சரி, வாகனத்தை இயக்கி வந்தவரும் தற்போது இங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவர்களை தாவேகாவினர் பாதுகாப்பாக இந்த இடத்திலிருந்து அனுப்பி வைத்து விட்டார்கள். காரணம், அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் இந்த இடத்தில் இருந்தால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டாது என்ற காரணத்தினால உடனடியாக அவர்களை கிளம்பி செல்லுமாறு அவர்கள் புறப்பட சொன்ன அந்த நேரத்தில் தான் இரு தரப்பினருக்குமே இந்த வாக்குவாதம் கடுமையான முற்றியது அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஏற்பட்ட விளைவுதான் தற்பொழுது சம்பந்தப்பட்ட நபர் உடனடியாக வெளியே வந்து ஊடகத்தினரிடம் பேசியிருந்தால் இது போன்ற ஒரு முற்றிய பிரச்சனைக்கோ வாக்குவாதம் கடுமையாக ஏற்படுவதற்கோ அதனால் கைகலப்பு மண்டை உடைப்பு ஏற்படுவதற்கோ எந்தவித பிரச்சனையும் எட்டி இருக்காது அப்படிங்கிறத இப்போதைய சூழலாக இருக்கிறது. அவர் வெளியே வரவில்லை அப்படிங்கிறத ஊடகத்தினர் தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய மற்றொரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அவர் யார், எங்கே இருக்கிறார், என்ன சிகிச்சை கொடுக்கப்படுகிறது? காயமடைந்த நபர் தாவேகாவை சேர்ந்த நிர்வாகிதான். அவர் வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. தற்போது உடனடியாக காயமடைந்தவர் இது தனியார் மருத்துவமனை முன்பு இந்த பிரச்சனை நடந்திருக்கக்கூடிய காரணத்தினால காயமடைந்தவரை உடனடியாக அங்கிருந்த மற்ற நண்பர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவருக்கு உள்ளே சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் யார் என்ற குறித்த விவரம் இதுவரை தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வெளியே இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் முழுமையான விவரங்களை சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வேதம், நாம் திரையில் பார்க்கிறோம், அந்த காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளாகவும் அது இருக்கிறது. மோகன்ராஜ், முடிந்தவுடனே அனைத்து நிர்வாகிகளும் கலைந்து சென்று விட்டார்கள். எனினும் கூட இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளியாக எது இருந்தது? இந்த பிரச்சனையின் முக்கியமான புள்ளியாக கருதப்படுவது அந்த அசம்பாவித சம்பவத்திற்கு ஆறுதல் சொல்ல வந்தவர்கள் அங்கே குடும்பத்தினரிடம் பேசிவிட்டு ஊடகத்தினரிடம் எந்த விதமான விளக்கமும் அளிக்கவில்லை. காரணம், இந்த அசம்பாவித சம்பவத்தில் பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதாவது, கூட்டத்திற்கு வந்த மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நபர் சேலத்தில் 20 ஆண்டுகளாக வசித்து வந்தாலும் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, நிர்வாகிகள் 5000 பேருக்கு மட்டுமே இந்த கூட்டத்திற்கு அனுமதி வழங்கப்படும், அதற்கான நுழைவுச் சீட்டு அடையாள அட்டையும் வழங்கப்படும் என தாவேகா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கையில் இவர் அனுமதி அட்டை பெற்றுதான் உள்ளே வந்திருக்கிறார் என்பது முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவருக்கு அனுமதி அட்டை வழங்கியது யார், இவர் நிர்வாகியா தாவேகாவில் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கிறது. அந்த விஷயங்களுக்கு விளக்கம் அளித்திருந்தால் இது போன்ற ஒரு பிரச்சனை எழுந்திருக்க வாய்ப்பு இல்லை. தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.